சீக்கிரம் டேக் போகலாமா? போகலாம் சார், போகலாம் சார். ராமசாமி, கணேஷ் நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு வந்து சீன் நம்பர் 6. என்ன சீனுன்னா, உங்க 2 பேர் வேலையும் பக்கத்து பக்கத்தில் இருக்கு. உங்க கூட பிரச்சனை இருக்கு. விட்டு கொடுத்து யாரும் போக மாட்டேங்கிறீங்க. அதனால நீங்க போய் 2 பேருமே உங்க முழு சம்மதத்தோட சருவில பணம் கட்ட போறீங்க. கட்டிட்டு பிரச்சனை நடந்துட்டு தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. அதனால இவரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாப்புல, நீங்களும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இதுதான் இப்ப எடுக்க போற சீன். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. நடிக்கும் போது நல்லா கோபத்தை காமிச்சு. சார், நீங்க சொன்னதெல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்க சொன்னபடி செஞ்சிருவோம். அதே மாதிரி பார்த்து சீக்கிரம் டேக் போகலாமா? போகலாம் சார், போகலாம் சார். டேக் போகலாம் சார். சரி, ரெடி. எப்ப சிட்டாடங்கள் எடுக்க போனாலும் உங்க பையன் என் பையன் ஒரே சர்வேல காட்டுது. இப்ப நம்ம என்ன பண்றோம், சர்வேக்கு பணம் கட்டி உங்க சர்வையும் என் சர்வையும் தனித்தனியா எடுத்துக்கிடுவோம். அதுக்கு என்ன செலவாகும் அந்த செலவு தொகையை ஆளுக்கு ஷேர் பண்ணிக்கிடுவோம். ஐயா, என்னகிட்ட இப்ப காசு இல்ல. வேணும்னா நீங்க கட்டி எடுத்துங்க. நீங்க தான் சர்வே பண்ணணுங்க. நீங்க சர்வே பண்ணி உங்களுக்கு வேணும்னா அது நீங்க பாத்து எடுத்துங்க. என்கிட்ட இப்போ ஒன்றும் காசு இல்லையா. அசிஸ்டன்ட், அவங்க ஏன் மூவ் ஆகுறாங்க? டைலாக் முடிக்கிற வரைக்கும் எக்காரணம் மட்டும் அவங்க மூவ் ஆகக்கூடாது. மார்க் போட்டியே இல்லையே. அவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய மாரடிச்ச போல பாரு. சார் கொஞ்சம் சார் சரிப்படுத்துறேன் சார். இருக்குப்பா, உங்க டயலாக் மட்டும் கரெக்டா பேசுங்க. இதை போட்டோ தாண்டி வரங்க. சத்தம் போடாத டைரக்டர். அசிஸ்டன்ட், அவர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பிரஷனே இல்லையா? அவரு ரோபோட் மாதிரி நிக்கிறாரு, நீனும் பாத்துக்கிட்டே நிக்கிற. என்னையா பண்ற நீ? ஐயா, என்ன பேச்சாங்க ஒரு என்ன அடிக்கிறீங்க நீங்க? சொல்றத புரிஞ்சுக்கப்பா. அவரு கடுப்படுத்த மனுஷன். அவரு சொல்லி புரிஞ்சு நடந்துங்க. ஓ, நீ துண்டை உதிரி பெரிய ஆள் ஆக முடியாது. ஓன் பட்டாலும் ஏன் பட்டாலும் ஒன்னாதான் வருது. நீ பாதி பணத்தை கொடுத்துதான் ஆகணும். நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அளவு இல்லை. நீங்க உங்களால முடிஞ்சதை பாத்துங்க. என்னில காசு எல்லாம் கிடையாது. ஓ அசிஸ்டன்ட், அவர்கிட்ட எந்த எமோஷனலுமே இல்ல. அதாவது சிரிக்கிறாரு ஐயா அவரு. என்னப்பா எத்தனை டேக் வாங்குறிய? இப்படிதான் நடிப்பீங்களா? தரங்க, இதான் ஒரு கடி சான்ஸ். நடிக்க ஆள் ரெடியா இருக்கு. அடுத்த வச்சிருக்காமா. கரெக்டா நடிங்க. நடியில எப்படி நடிக்கிறது? இதோட எமோஷன் எப்படி கொடுக்க முடியும்? போனாடா நீ வரும்போது செலக்ஷன் பண்ணி தான் ஒரு 5000 பணத்தை வாங்கிக்கிட்டீங்க. பணத்தை கொடுங்க, நான் ஊருக்கு வேணாலும் போயிடுறேன். திருநெல்வேலியில வந்து ரூம் போட்டு தங்கியிருக்கேன். ஐயோ, ஏன்ப்பா அவசரப்படுறீங்க? நடிங்க என்ன சொன்னேன். இதுக்கு இப்படிதான் வளர்த்துச்சுமே. நல்லா நடிக்கிறீப்பா, அருமையா. செத்து சத்தம் போடாத டைரக்டர். கொஞ்சம் அனுப்பிச்சு போங்க. இன்னும் கொஞ்சம் பாருங்க. சார் வணக்கம் சார். சார் ரொம்ப நேரமா நான் வேடிக்கை பார்த்து தான் இருக்கிறேன். சரி சார். ஏதோ ஷூட்டிங் பண்ணிட்டீங்களா? ஆமா சார். இது சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. 2 பேர் நடிக்கிறாங்க. அவங்க நல்லா நடிக்கணும்னு சொல்லி அவங்களை விரட்டி எல்லாம் சண்டை போட்டீங்க. எல்லாம் பார்த்தேன். எனக்கு ஒரு ஆசை சொல்லலாமா? சொல்லுங்க சார். சொல்ல வரீங்க சொல்லுங்க. இல்ல, அவங்க மாதிரி நான் நடிச்சு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சேர்த்துங்களேன். ஐயா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஏதோ முடிஞ்சு போயிருன்னு நினைச்சுதான் வந்தேன். நேரத்திலே முடிச்சு போனாலும் முடியாத இருக்கு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் வரேன் ஐயா. நீங்க வச்சு பாத்துங்க ஐயா. ஓ, என்னையா வந்துட்டு ஓடுறாரு? என்னையா அசிஸ்டன்ட்? சார் அவர் நல்லா அடிப்பாரு சார். அவரே அடிக்க வச்சிடும் சார். சூப்பர் நடிக்கிறாப்ல சார். யாரு? அந்த அவர் இப்போ வேடிக்கை பக்கம் வந்தாப்புல அவரே அடிக்க வச்சிடும் சார். நல்லா நடிப்பாரா? நடிப்பாப்ல சார். எப்ப பாத்தியா நீ? அமௌண்ட் வாங்கிக்கலாம் சார். அமௌண்ட் வாங்கிக்கலாம் சார். அமௌண்டா? அமௌண்ட்னு வாயை திறந்தேன்னு வச்சுக்க, குளம் இருக்கு பாரு, தூக்கி உள்ளர வச்சு அனுப்பிடுவேன். சரி, வந்தாருல புதுசா, வேற ஏதாவது அழைச்சிட்டு போய் அழைச்சிட்டு வா முதல்ல. நன்றி சார். அழைச்சிட்டு வரேன் சார். பாப்பா பாப்பா, நீ அதிர்ஷ்டக்கார ஐயா. அது பெரிய நடிகை கொடுத்து வச்சுக்கிற உனக்கு யோகம் தான். அடி தூள் பண்ணிக்க. ஆனா சார், இவர் தான் சார் நம்ம அந்த நடிக்க வாய்ப்பு கிட்டால. நல்லா நடிப்பாரா? சூப்பர் நடிப்பாரு சார். இது வரைக்கும் நடிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் கேள்வி ஞானம் பார்த்த ஞாபகம் நிறைய இருக்கு. ஆனா ஒருத்தர் என்ன பண்ணணும் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படி செஞ்சு போறோம். எப்படி? கம்ப்யூட்டர்ல போடணுமா, குஸ்தி போடணுமா, டான்ஸ் ஆடணுமா, எல்லாம் அப்படி அறுபது பேர் இருக்கணுமா, இருக்கணுமா, சொல்லோட செஞ்சிருக்கேன் சார். நல்லா பண்ணுவீங்க. நல்லா பண்ணுவாங்க சார். சரி, தனியா போய் பாத்தீங்க? ஏதாவது அவர்கிட்ட ஏதாவது வாங்கினியா? அதாவது அதெல்லாம் இல்ல சார். நல்லா நல்லா அடிப்பாரு. அதெல்லாம் நான் கொடுக்கல. பணம் கொடுத்துட்டு அடிக்கிறது எனக்கு கொடுக்காது சார். எனக்கு திறமை இருக்கு. என்ன பயன்படுத்தி நடிக்க வச்சுக்கணும். நீ நடிக்க வச்சுக்கலாம். பெரியவரா, உங்கள்கிட்ட ஏதாவது பணம் வாங்கினாரா? என்கிட்ட ஒரு 5000 ரூபா வாங்கினாப்ல. என்னது? 5000 ரூபா. எப்பங்க வாங்கினாரு 5000 ரூபா? நீங்க செலக்ஷன் பண்ணி தான் அன்னைக்கே வாங்கிட்டாரு. இல்ல சார், நம்ம செலவுக்கு தான் ஆடிஷனுக்கு வாங்கி செலவு பண்ணேன் சார். ஒரு 5000 வாங்கிட்டேன் சார். இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் வச்சுக்காதுன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல சார். நடிக்கணும் எப்ப சார் நடிக்கணும்? நடிக்கலாங்க இருக்கேன். எப்படி நடிக்கணும்னு சொல்லி இந்த ஆளை நான் முதல்ல ஏதாவது ஒரு முடிவு கட்டணுங்க. இந்த ஆளை உங்களுக்கு சரியான வாய்ப்பு தர்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த இவருக்கு கொஞ்சம் பதில் சொல்லிட்டார். அசிஸ்டன்ட், என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல சார், நடிப்பு சொல்லிட்டு. ஓ, அவங்க 2 பேர் நடிப்பை பார்த்தேன். மானிட்டர் பண்ணி பார்த்தேன். 2 பேருமே சரியில்லை. ஆளை மாத்தி தான் ஆகணும்.
என்ன செலக்ட் பண்ண நீ? நல்லா நல்லா அடிப்பாங்க சார். உனக்கு ஒரு ஒரு கேடாயா? நான் டீ சாப்பிடதானே போனேன். யாரு இங்க நிக்கிறவர் யாரு? அவர்கிட்ட என்ன டீல் பண்றது என்னது? இல்ல சார் இவனுக்கு நடிப்பு சொல்லிட்டு இருந்தேன் சார். அவர் வந்து நல்லா நடிச்சு கொடுத்துட்டாப்ல. சரி, அவர் நல்ல வாய்ப்பு இது பண்ண சார். நல்லா நடிக்கிறாள் சார். என்கிட்ட சொல்லணும்ல, என்கிட்ட சொல்லணுமா இல்லையா? வந்து தனியா டீல் பண்ணிட்டு இருக்க அவர்கிட்ட. உங்கள்கிட்ட கொடுத்த காசு வரப்போறது இல்லை. நான் காலத்தோட ஊருக்காக போய் சேர்றேன். அவன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? என்னோட நாலேஜ் இல்லாம எதையும் நீ செய்யாதுன்னு சொல்லியிருக்கானே இல்லையா? இங்க பாரு, அவர் ஒரு கோச்சுக்கிட்ட அவர் பேசாம போறாரு. இல்ல சார், உங்களுக்கு தெரியாம பண்ணது தப்புதான் சார். என்ன சார் பண்றது? நம்ம ஆடிஷனுக்கு சாப்பாடு டீ சாப்பிடணும், டிஃபன் செலவு சார். எல்லாரும் பண்ண சார். சம்பளம் வாங்குறல்ல, முதல்ல உழைப்ப படியா ஃபர்ஸ்ட். என்ன சார் பெரிய சம்பளம் கொடுக்குறீங்க? என்ன சம்பளம்? வாங்காம இப்ப எப்படிதான் சொல்லாங்க சார். காசு வாங்காம யார் சார் இருக்கிறாங்க? நீ வந்து ஒழுங்கா ரிப்பேர் இருக்க முடியாதுமே. என்ன சார் என்ன? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நாளா எங்க ஊர்ல படம் எடுத்துக்கிட்டு நாங்களும் பெருமையா நடத்துக்கிட்டு எங்க ஊர் சினிமா திரைப்படத்துல வரப்போது இல்லை. சினிமாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க என்ன பணம் வாங்கிட்டு நடிக்க வைப்பீங்களா? பணம் வாங்கிட்டு திறமை இல்லாத நடிக்க வைக்கிறீங்க. திறமை இருக்கவன வந்து வீட்டுல உட்கார வைக்கிறீங்க. எவ்வளவு பேர் சில கலையார்வத்துல இருக்கா தெரியுமா? உங்களை மீது ஆளாதான் கெட்டு போகுது. என்ன அது வெளியெல்லாம் பண்றீங்க? சினிமா வந்து ஒரு கேரஜ மாதர் காலத்துல இருந்து நம்ம தமிழ் திரைப்படம் எவ்வளவு சிறப்பா இருக்கு தெரியுமா? எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், சினிமா எவ்வளவு பெரிய சினிமாவை வந்து இப்ப புதுசா கலைஞர் ஆர்வத்துல வர்ற பசங்களை நீங்க வந்து நடிக்க வைக்காம பணம் இருக்கவன நடிக்க வைக்கிறீங்க. இதெல்லாம் நல்லா தெரியுமா? ஐயா வணக்கம். என்ன பண்றது, இந்த மாதிரி ஆளால தான் சினிமா கெடுறதுக்கு காரணமே ஒரு மாதிரி ஆளால தான். அதாவது ஒரு லட்சியமே இல்லாம இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சினிமாங்கிற மோகம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. இப்போ எங்களையெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டு காலமாக நாடகத்துறையிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் நாங்கள் இப்போ சினிமா துறை அளவுக்கு வந்திருக்கோம். நாங்கள் அதை படிப்படியாக உயர்ந்து வந்திருக்கோம். எந்த விதமான ஒரு லாப நோக்கத்தோடு இல்லாமல் உழைப்பை வந்து நாங்கள் முதலீடாக போடுறோம். இனிமேலும் காலங்களில் வந்து மக்களாகிய நீங்கள் அனைவரும் எங்களை போன்றவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவு கொடுத்து எங்களோட யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு நமது வயக்காட்டு பசங்க சேனல் சார்பாக அனைவரையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.